இன்னைக்கு பிப்ரவரி 19ஆம் தேதி நாம் தமிழர் கட்சி நடத்தும் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டு திடலில் வந்து இங்கே வேலை பார்த்துட்ருக்கோம், பணியில் ஈடுபட்டிருக்கோம். பிப்ரவரி 21ஆம் தேதி நாம் தமிழர் கட்சி சட்டமன்ற தேர்தல் 2026க்கான தங்களது 234 வேட்பாளர்களையும் இந்த மாநாட்டில் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு 2026. உங்கள் அனைவரையும் இங்கே அன்புடன் வரவேற்கிறோம். ஸோ திருச்சி திடலில் இருந்து தான் பேசுகிறேன். கட்சியினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் இன்றைக்கி இங்கே கூடியிருக்கோம். வெவ்வேறு பணிகள் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ சுற்றுச்சூழல் பாசறை சார்பில் நடக்கிற பணிகள் நான் வந்து இங்கே விளக்க போகிறேன். நம்ம வந்து தண்ணீர், குப்பை மேலாண்மை, குடிநீர் மேலாண்மை, குப்பை மேலாண்மை, இதுதான் சுற்றுச்சூழல் பாசறை கையெடுத்திருக்கோம். சுற்றுச்சூழல் பாசறை சார்பில் நம்ம வந்து ஒரு சமூக பொறுப்பு நம்மக்கிட்ட வந்து கையளிக்கப்பட்டிருக்கு. பொதுவாக தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான மக்கள் இல்லை லட்சக்கணக்கான மக்கள் கூடுற எந்த ஒரு மாநாடாக இருந்தாலும் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய நெகிழி போத்தல்கள், ஒன் டைம் யூஸ் பிளாஸ்டிக்கு தான் முக்கால்வாசி தண்ணீருக்காக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ சிறுக சிறுக நம்ம வந்து 1000க்கு மேற்பட்டோர் கூடின இடமா இருக்கட்டும், இப்போ இந்த மாநாட்டில் லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கூட போகிற இந்த கூட்டமாக இருக்கட்டும், ஒரு பெரிய சமூக மாற்றத்தை நிகழ்த்திட்டு இருக்கோம். எப்படின்னா, குடிநீர் லாரி வழியாக கொண்டு வந்து குழாய்களின் வழி தன்னார்வலர்கள் வழியாக மக்களுக்கு வந்து வழங்கப்படுது. இது வந்து நீங்கள் வந்து குடிநீர் போத்தல்கள் பயன்படுத்துறதை விட அதில் ஒரு 10% செலவு தான் உங்களுக்கு இதுக்கு ஆகும். இது ரொம்ப எக்கனாமிக், காஸ்ட் எஃபெக்டிவும் கூட. அதுபோல் பிளாஸ்டிக் நுகர்வோர் கலாச்சாரத்தை வந்து நம்ம ஒழிக்கிறதுக்கான ஒரு முதல் படியாக கூட இதை எடுத்துக்க முடியும். நெகிழி ஒழிப்புங்கிறத வந்து நாங்கள் எவ்வளோ தூரத்துக்கு சீரியஸாக எடுத்துக்கிறோம், அதுக்கு எவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அடுத்ததாக குப்பை மேலாண்மை. குப்பை மேலாண்மை பொறுத்த மட்டிலும் இங்கே வந்து குப்பைகளை வந்து நம்ம கலெக்ட் பண்ண, பெரும்பாலும் குப்பைகளை வந்து உற்பத்தி பண்ணாதீங்க. சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கில் இருக்க தின்பண்டங்களோ தண்ணீரோ நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த கவர்களை வந்து எடுத்துக்கொண்டு போய் எங்கே குப்பை தொட்டியில் போடணுமோ அங்கே போட்டுருங்க, கீழே வந்து போடாதீங்க. அப்படியே உங்களால் தவிர்க்க முடியாத நிலையில் குப்பைகள் போடணும் அப்படின்னா அதற்கான ஏற்பாடுகளும் இங்கே செய்யப்பட்டிருக்கு. அதையும் தன்னார்வலர்கள் வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. இங்கே நான் சொல்ல விரும்புகிற விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரு மாநாடாக இருக்கட்டும், ஒரு நிகழ்ச்சியாக இருக்கட்டும், ஏன் பொது வெளியாக கூட இருக்கட்டும், நீங்கள் தரையில் போடுற குப்பையை வேற ஒருத்தவங்க வந்து தான் அள்ளணும். துப்புரவு பொறியாளருங்கிற ஒருத்தவங்க வந்து அள்ளணும். நீங்கள் பாட்டுக்கு போட்டுட்டு போயிடுவீங்க. அது வெயில்லையும் மழையிலையும் மிருகங்கள் கழிக்கிற கழிவுலையும் அந்த குப்பை வந்து கிடக்கும். அதை வேற ஒருத்தவங்க அள்ளி தான் உள்ளே போடணும். ஒரு மனிதன் தான் அதை அள்ளி வந்து உள்ளே போட போகிறாங்க. உங்கள் குப்பை உங்கள் பொறுப்பு. கையில் ஒரு குப்பை இருக்குன்னா, தமிழ்நாட்டில் கழிவு மேலாண்மை திறம்பட மேற்கொள்ளப்படாட்டி கூட உங்கள் கண்ணில் படுற குப்பை தொட்டி இல்லை உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க குப்பை தொட்டிக்குள்ளே கொண்டு போயாவது போடுங்க. உங்கள் குப்பையை நீங்கள் பொறுக்கி நீங்களே அதை அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிறத நீங்கள் கையாளணும். இந்த விழிப்புணர்வு பரப்பரையும் நாம் தமிழர் கட்சி அதனுடைய மாநாடுகளில் நிறைய மக்கள் கூடுற இடத்துல தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். இந்த 2 முக்கியமான செயற்பாடுகளையும் நாம் தமிழர் கட்சியின் சுற்றுச்சூழல் பாசறை வந்து இந்த மாநாட்டில் வந்து முன்னெடுக்குது. அது மட்டும் இல்லாமல் பொதுவாக பெண்கள் ஆண்கள்னு சொல்லி கழிப்பறை வசதி, மருத்துவர் வசதி, செவிலியர்கள் வசதி, ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வண்டிகள், அதுக்கப்புறம் கேரவன், ஏதாவது முக்கியமாக உடை மாற்றணும் இல்லை வேறு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா அதற்கான கேரவன்ஸ் இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. வெவ்வேறு மாவட்டங்களுக்கு தனித்தனி கேபின். அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகள், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள், வயதில் முதியவர்கள், குழந்தைகள் வச்சுட்டு இருக்கிறவங்க, இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கேபின்ஸ் இருக்குது. மாற்றுத்திறனாளிகள் வந்து தூரத்துலேருந்து பக்கத்தில் வரணும், வண்டி பார்க்கிங் போட்டு வரணுங்கிறதுக்கு ரோபோ கார்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. அது இல்லாமல் வீல் சேர்ஸ் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. ரொம்ப திறம்பட யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் மக்கள் எவ்வளோ தூரம் வந்து ரொம்ப சேஃப்டியாகவும் செக்யூராகவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இந்த மாநாட்டு திடலை வந்து ரீச் பண்ண முடியும், தங்களுடைய இருக்கைகளை வந்து ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு அனைத்து வகையிலும் எல்லா விஷயங்களும் கருத்தில் கொள்ளப்பட்டு அந்த என்ன சொல்கிறது, அதற்கான ஏற்பாடுகள் வந்து முன்னெடுக்கப்பட்டு இருக்கு. மாநாடு நடக்கும் இடம் திருச்சி திண்டுக்கல் ஹைவேல ஆலம்பட்டி புதூர், பிப்ரவரி 21. இது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. இது நாம் தமிழர் கட்சியினருக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு அரசியல் சூழலில் எந்த ஒரு சமூக மாற்றத்தையும் அரசியல் உளவியல் மாற்றத்தையும் ஒரு பொறுப்புணர்ச்சியோட பல்வேறு தீர்வுகளை தமிழ்நாட்டின் அரசியல் தளத்தில் சிக்கல்களுக்கான தீர்வுகளை முன்னெடுக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உரிய மாநாடு. அனைவரையும் வரவேற்கிறோம். நன்றி.